நம்முடைய கால் பாதத்தில் கட்டை விரல் பகுதியில் இந்த மாதிரிலாம் வெடிப்புகள் கிராக்கெல்லாம் வருந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது அவர்களுடைய தலைப்பகுதி அதிகமாக சூடாக இருக்குது அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எலும்பு நரம்பு நம்மளுடைய மசில்ஸ் இது எல்லாமே இருக்குது இல்லையா. இப்போ இது ரொம்ப சாஃப்டாக நம்ம செப்பல் போட்டு சாஃப்டாக ஆக்க ஆக்க உடம்புக்குள்ள பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இது நீங்கள் ஹார்டாக இருக்க உடம்புக்குள்ள உள்ள பிரச்சனைகளை இதுவே குணப்படுத்தக்கூடிய வேலை நடக்கும். இந்த கிராக்குக்கு ஏதாவது மாய்ச்சர் ஸ்க்ரீம் இருக்குமா, நான் ஏதாவது இது பிடிக்கூர் மாதிரி பண்ணி அந்த ஃபைல் மாதிரி வச்சு தேய்ப்பாங்கல்ல, தேய்ச்சி ஆட்டோமேட்டிக்காக சைனிங் ஆயிரும். ஆனால் பாருங்கள், திரும்பவும் ஒரு 15 நாளில் ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் கிராக் வந்துடும். அப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணினாலும் திரும்பவும் வரதான் செய்யும். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராக்லாம் ரிலீஸ் ஆகிடும். வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சிம்பிள். நல்லெண்ணெய் 2 பங்கு, தேங்காய் எண்ணெய் 1 பங்கு, திரும்பவும் 1 பங்கு விளக்கெண்ணெய், இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆயில் வச்சு இந்த ஆயிலை நீங்கள் ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமது கால் பாதத்தில் வெடிப்புகள் நிறைய வருது. இது ஏன் வருது, எதனால் வருது, இந்த வெடிப்புகளை நம்ம எப்படி எளிமையாக சரி செஞ்சுக்கலாம், அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. பொதுவாக கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது அது கால் பாதத்தோட பிரச்சனையே இல்லை அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் பண்ணக்கூடிய மிக முக்கியமான சிகிச்சையே என்னென்னா கால் பாதத்தில் தான் சிகிச்சை கொடுப்போம். அப்போ பாத நரம்பியல் சிகிச்சை, பாத கூசா தெரப்பி அப்படின்னு இந்த சிகிச்சை. இதன்படி என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னோம்னா, உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்தில் முடிகிறதுனால நம்முடைய கால் பாதத்தில் வெடிப்புகள் இருக்குதுன்னா, அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குதுன்னா, அது அந்த உறுப்பினுடைய நரம்பு முடிவடையக்கூடிய இடம்னா அந்த உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அடையாளங்கள் தான் நம்மளுடைய கால் பாதத்தில் வெடிப்புகள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு இது ஒரு கால் பாதத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம்னா அது ஒரு தவறான முடிவாக தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய கால் பாதத்தில் கட்டை விரல் பகுதியில் இந்த மாதிரிலாம் வெடிப்புகள் கிராக்கெல்லாம் வருந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது அவர்களுடைய தலைப்பகுதி அதிகமாக சூடாக இருக்குது அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் கால் பாதத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கட்டை விரல் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெடிப்புகள் கிராக்கு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கால் கட்டை விரல்லாம். அப்போலாம் இருக்கக்கூடாது. அப்போ இது பார்த்தீங்கன்னா அவருடைய தலைப்பகுதி, கிளான்ஸ், எண்டோக்ரைன் கிளான்ஸ் இதெல்லாம் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இது ஏதோ இங்கே ஏற்பட்ட வெடிப்புகள் மட்டும் இல்லைங்க. ஆமாம். அப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் மிக முக்கியமாக அதை பாதுகாக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய ஒரு உறுப்பு நம்ம உடம்புல அப்படின்னு சொன்னால் அது கால் பாதம். அதனால தான் இன்றைக்கி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபுட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக நிறைய சென்டர்ஸே இன்றைக்கி வந்துருச்சு. அது கூட சாஃப்டாக பயன்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை தான் அவங்கள சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கால் பாதத்தை நீங்கள் சாஃப்டாக பயன்படுத்தாதீங்க, சாஃப்டான செப்பல்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் ஹார்டாகவே போடுங்க, அதான் பெட்டர். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எலும்பு நரம்பு நம்மளுடைய மசில்ஸ் இது எல்லாமே இருக்குது இல்லையா. இப்போ இது ரொம்ப சாஃப்டாக நம்ம செப்பல் போட்டு சாஃப்டாக ஆக்க ஆக்க உடம்புக்குள்ள பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இது நீங்கள் ஹார்டாக இருக்க உடம்புக்குள்ள உள்ள பிரச்சனைகளை இதுவே குணப்படுத்தக்கூடிய வேலை நடக்கும். அதனால தான் அன்னைக்கு பாருங்கள், அந்த காலத்தில் செப்பலே இல்லாமல் தரையில் நடந்து போனாங்க. இது வழியே ஸ்டிமுலேஷன் ஆச்சு, ஆரோக்கியமாக இருந்தாங்க. அன்றைக்கி 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்றத விட ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அன்றைக்கெல்லாம் இயற்கை மரணங்கள் அப்படின்றது தான் நிகழ்ந்துச்சு. யாரும் நோய்வாய்ப்பட்டு ஐசியூவில் போய் இறந்தது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இயற்கை மரணம்ன்றதே கிடையாது, கேள்விப்படக்கூட முடியல காதில். நம்ம அப்பாவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்தில் அவங்க காதலியாவது கேள்விப்பட்டாங்க, ஐயாக்கள் வாழ்ந்த காலத்தில் கண் கூட பார்த்தாங்க. அப்படி இயற்கை மரணங்கள் இருந்த ஒரு பாரம்பரியமான ஒரு நாட்டில் இயற்கை மரணமே இல்லைன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. நோய்வாய்ப்பட்டு தான் இறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. அப்போ அவர்கள்லாம் ஆரோக்கியமாக 120 வயது வரைக்கும் வாழ்ந்து இயற்கை மரணத்திற்கு போனதுக்குரிய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய கால் பாதத்தை முறையாக பயன்படுத்தியதனுடைய விளைவு தான். அவங்க எல்லா வேலைகளுக்கும் கால் பாதத்தை பயன்படுத்துகிறாங்க. நடந்தே போனாங்க, ஒரு ஊருக்கு நடந்தே போனாங்க வேலைகளுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம கால் பாதத்தை பயன்படுத்துறதை எவ்வளோக்கு குறைச்சிருக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம நோயாளியாக மாறிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் கால் பாதத்தை தரையில் வச்சு மிதிக்கப்படும் பொழுது இங்கேருந்து
ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ நம்ம உடம்புக்குள்ளே போகுது, உடம்புக்குள்ளேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ இது வெளியேறுது. அப்போ இதை நம்ம தடை செய்யப்படும் பொழுது, இதை நீங்கள் குறைக்கப்படும் பொழுது உங்கள் உடம்புக்குள்ளே பல பிரச்சனைகள் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. அதில் நம்ம செப்பல் போட்டு இது பண்ணுறோம்ல, அதுவும் சாஃப்டான செப்பலாக வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த எலும்பு பகுதிகளை எல்லாத்தையும் சாஃப்டாக ஆரம்பிச்சிருது. இந்த நரம்பு முடிச்சுகள் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டானதுனால அங்கே முடிச்சுகள்லாம் நமக்கு வந்து இன்னும் அதிகமாக உருவாக ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அப்போ தான் உடம்புக்குள்ள அந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டு. கால் பாதத்தை நீங்கள் இந்த மாதிரி சாஃப்டான செப்பல் போட்டு பயன்படுத்த வேண்டாம். இப்போ இன்றைக்கி கால் பாதத்தில் குதிங்காலில் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடனே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான ஒரு செப்பல் இருக்குது, மெடிக்கல் செப்பல் இருக்குது, அதை போட்டுக்கலாம், போட்டால் வலிக்காதுன்னு சொல்லிட்டு மிகவும் சாஃப்டான ஒரு செப்பல் போட ஆரம்பிச்சிடுறோம். வலி ரிலீஸ் ஆயிடுது. ஆனால் அந்த செப்பலை அடுத்து நீங்கள் கலட்டிட்டு பாருங்கள், வலி இன்னும் அதிகமாயிரும். இது எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பச்சிலம் குழந்தை, அது வந்து அழுகுது. அழுத உடனே நாம் பார்க்குறோம், என்னடா அது அழுகுது, ஏன் ஓயாமல் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு ரப்பர் டியூப் இருக்குது. அந்த ரப்பர் டியூப் அது நம்ம வந்து வாயில் வைக்கப்போம் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு அதை எடுத்து டக்குன்னு வந்து வாய்க்குள்ளே வச்சு விட்றோம். வச்ச உடனே குழந்தை அழுகிறத நிறுத்திடுது. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம். கடைசியில் பார்த்தோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிதுக்கி ரப்பர் டியூப் வந்து கீழே விழுந்துருதுல, விழுந்த உடனே இது இன்னும் வேகமாக அழுக ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரப்பர் டியூப் வச்சா அதே தான், டியூப் வச்சோடனே ஸ்டாப் ஆகும், எடுத்த உடனே ரிலீஸ் ஆகும். ஏன் இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, நம்முடைய கால் பாதத்துக்கும் அதே போல் சாஃப்டான செப்பல் போட்ட உடனே வலி இல்லாமல் ரிலீஸ் ஆகுது, எடுத்த உடனே பயங்கரமாக வலிச்சிருது. இன்னும் அதை விட வலி அதிகமாக தான் கூட்டிகிட்டே தான் போகும். குழந்தை அதே போல் இன்னும் அதிகமாக வீறிட்டு எடுக்கும். பிரச்சனை குழந்தையோட அழுகையில் இல்லை, வாயில் இல்லை, நம்ம ரப்பர் வச்சு சரி பண்ணுறதுக்கு அதுக்கு மூல காரணம் வேறு ஏதோ இருக்குது. அப்போ அந்த குழந்தையினுடைய அம்மா வந்த உடனே அதை பார்த்துட்டு இன்னும் அந்த குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகிற தன்மையை வச்சே அந்த அம்மா வந்து கண்டுபிடிச்சிடும். இது வந்து பசிக்கு அழுகுது, இது வந்து வேறு ஏதோ எறும்பு எதுவும் கடிச்சு வச்சோ அதுக்கு அழுகுதோ, இல்லை யாரோ அதுக்கு பயமுறுத்திட்டாங்களோ அதுக்கு அழுகுதோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா செமையாக அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அப்போ எறும்பு எது இருக்குதான்னு பார்த்து தட்டி விடுவாங்க, அல்லது வந்து பசிக்குதோன்னு சொல்லிட்டு அதுக்கு உணவு கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அழுகை நிறுத்தும். இப்படி இங்கே கால் பாதத்தில் உங்களுக்கு குதிங்காலில் வலி வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு மூல காரணத்தை நம்ம சரி செஞ்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வழியிலேருந்து தப்பிச்சிடலாம். நீங்கள் சாஃப்டான செப்பல் போடணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் சாஃப்டான செப்பல் போட்டு பண்ணுறது என்னன்னா, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் செல்லமாக வளர்க்குறதுக்கு சமம். அப்போ செல்ல குழந்தைகள் என்ன பண்ணும், சேட்டை பண்ண தான் செய்யும். அதை கண்டிஷன்ஸோட நல்ல ஒழுக்கத்தோட கட்டுப்பாட்டோட வளர்க்கக்கூடியது. அதாவது சரியான நம்முடைய கால் பாத கட்டமைப்புக்கு தக்கன உள்ள கொஞ்சம் ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ஹார்ட்னஸ் இருக்க மாதிரி உள்ள செப்பல்ஸ்களை நம்ம போட்டு நம்ம பயன்படுத்தப்படும் பொழுது சூப்பர். ஏன்னா நம்ம உடம்புல மொத்தம் 208 எலும்புகள் இருக்குது. அதில் 25% எலும்புகள் நமது கால் பாதத்தில் இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் 25% எலும்புகள் இருக்குதுன்னா அப்போ எப்படி பாருங்கள். அதை போய் நீங்கள் சாஃப்ட் ஆகிட்டிங்கன்னா என்ன நடக்கும்? நம்ம உடம்பு டோட்டலாக 70-80 கிலோ இருக்கிறத வெயிட்டை தாங்கக்கூடியது இங்கே. அதான் அந்த 25% எலும்புகள் இங்கே இருக்குது. அதனால் இதை சாஃப்டாக்க வேணால் கொஞ்சம் ஹார்டான செப்பல் போட்டுருங்க. அப்போ இந்த மாதிரி வந்து இந்த வெடிப்புகள் அது போல் வந்து பார்த்திங்கன்னா காலில் ஃபுல்லாக வெடிச்சிருச்சுங்க, கால் பாதம் ஃபுல்லாக கிராக் வந்துருச்சுங்க அப்படின்னா உங்களுடைய உடல் முழுவதும் அதிகப்படியான வெப்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குதிங்காலில் பயங்கரமாக இருக்குதுங்க அந்த கிராக் அப்படின்னா உங்களுடைய உடல் முழுவதும் அதிகப்படியான வெப்பம் ஆயிடுச்சு. குறிப்பாக இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பம் இருக்குன்னு அர்த்தங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கால் பாதம் அதை தான் சொல்ல வருது. நீங்கள் அதை விட்டுட்டு இந்த கிராக்குக்கு ஏதாவது மாய்ச்சர் ஸ்க்ரீம் இருக்குமா, நான் ஏதாவது இது வந்து பிடிக்கூர் மாதிரி பண்ணி அந்த ஃபைல் மாதிரி வச்சு தேய்ப்பாங்கல்ல, தேய்ச்சி ஆட்டோமேட்டிக்காக சைனிங் ஆயிரும். ஆனால் பாருங்கள் திரும்பவும் ஒரு 15 நாளில் ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் கிராக் வந்துடும். எப்படி பாருங்களேன். அப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணினாலும் திரும்பவும் வரதான் செய்யும். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராக்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்போ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்ம எப்படிங்க குறைக்கிறது அப்படின்னா, அதற்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய சொன்ன விஷயங்கள் இருக்குது. உடல் வெப்பத்தை குறைத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூலிங் பண்ணுற விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. அதில் ஆயில் புல்லிங், ஆயில் பாத்து, அது மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய பதிவுகள்லையும் நிறைய அந்த விஷயங்களை கொடுத்துக்கிறோம். இப்போ குறிப்பாக நம்மளுடைய கால் பாதத்தில் வந்த வெடிப்புக்கு கால் பாதம் மூலமாகவே உள்ளுறுப்பை குளிர்ச்சி பண்ணலாம். அதான் எல்லா உறுப்போடைய நரம்பு இங்கே முடிஞ்சிருக்கணும் பொழுது நம்ம இங்கே பண்ணி அதன் மூலமாக அங்கே வந்து குளிர்ச்சி பண்ணலாம். உறுப்புகளும் குளிர்ச்சி அடையும், உங்களுடைய வெடிப்புகளும் மாறும். அதுக்கு பொதுவாக இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட வந்து கூல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்குது. அந்த ஆயிலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு படுக்கும் பொழுது அப்ளை பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக நல்லா கூலிங் ஆகும். அப்புறம் நைட்டு தூக்கம் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தூக்கம் மாதிரியே எடுக்க தேவையில்லை, அவ்வளோ டீப் ஸ்லீப் கொண்டு போகும்.
அந்த மாதிரி. அப்படி கால் பாதத்தில் அந்த மூலிகை எண்ணெயை நம்ம வந்து அப்ளை பண்ணப்படும் பொழுது அப்படி கொண்டு போவோம், வெடிப்பு கூட மாறும். வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப சிம்பிள். நல்லெண்ணெய் 2 பங்கு, தேங்காய் எண்ணெய் 1 பங்கு, திரும்பவும் 1 பங்கு விளக்கெண்ணெய், இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆயில் வச்சு இந்த ஆயிலை நீங்கள் நைட்டு படுக்கும் பொழுது அப்ளை பண்ணிட்டே வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்ளை பண்ணி ஒரு சின்ன மசாஜ் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் கிராக் இருக்குதோ அங்கே அப்படியே வந்து தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சிட்டு உங்களுடைய கட்டை விரல் பக்கம் எல்லா பகுதியும் லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுடைய பாடி சூப்பராக கூலிங் ஆகும். கால் பாதம் மூலமாக உள்ளுறுப்புகள் குளிர்ச்சிப்படுத்தப்படும். அது குளிர்ச்சி ஆகிறது மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தூக்கம் நல்லா வரும். அதுக்கப்புறம் அந்த வெடிப்புகளும் படிப்படியாக மாறும். உடனே மாறாது, படிப்படியாக மாறும். ஆனால் பெர்மனண்டாக மாறும். நீங்கள் பெடிக்யூர் பண்ணி போனீங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளில் 1 மாதத்தில் திரும்பவும் வெடிப்புகள் வரதான் செய்யும். சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் கால் பாதத்தில் இது போல் தினந்தோறும் நாம் வந்து பயன்படுத்தி உள்ளுறுப்புகளை குளிர்ச்சி அடைய செய்து நம்முடைய கால் பாதத்தில் உள்ள வெடிப்புகளை போக்கி ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.